வட இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான் மாநிலத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமான இந்த அஜ்மீர் நகரத்தை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நகருடைய ஒரு சில சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லணும்னா, காலையில் சூரியன் உதயமாகிற நேரத்தில் வெள்ளை கலர் தொப்பி அணிந்த முஸ்லிம்களுடைய துவா சத்தமும் குங்குமம் பூசிய இந்துக்களுடைய மந்திர ஒளியும் ஒரே காத்துல ஒன்னா வீசிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான புனிதமான நகரம் தான் இந்த அஜ்மீர் நகரம். இந்த நகரத்தில் இருக்க ख्वाजा मोइदीन சிஸ்டியின் அஜ்மீர் ஷரீஃப் தர்கா மத எல்லைகளை தாண்டி மக்களை ஒன்றிணைக்கிற இடமா தான் இருந்துச்சு. முக்கியமா இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மத வேறுபாடும் இல்லாம அனைத்து மத மக்களும் இந்த தர்காவுக்கு வந்து தங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்பாங்க. இப்படி எந்த பிரச்சனையும் வேறுபாடும் இல்லாம ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அஜ்மீர் மக்களுடைய லைஃப்ல 1990களில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், மனதை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. சரியா ஏப்ரல் 21, 1992 அஜ்மீர் மக்கள் கிட்ட இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க ரேடியோவில் நியூஸ் கேட்கறத விட, டிவியில் நியூஸ் பார்க்கறத விட, அங்க வெளியாகக்கூடிய பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை படிக்கிறதையும் கேட்கறதையும் ரொம்ப ஆர்வம் மிகுந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா அந்த ஊர்ல அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகைனா தைனிக் நவ்ஜோதி அப்படின்ற ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகையிலும் அன்றைய தினம் ஏப்ரல் 21 எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சில செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அந்த பத்திரிகையில வெளியான, குறிப்பா அந்த அஜ்மீரை சுத்தி நடக்கக்கூடிய கொடூரத்தை பத்தின ஒரு ஆர்டிக்கலா அங்க இருக்கிற மக்கள் படிக்கும்போது இவங்களுக்கு ஏதோ வியாபாரம் ஆகல போல, அதனால இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி இந்த பத்திரிகையை விற்கிறதுக்காக பொய்யான நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வெளியான அந்த கொடூரத்தை பத்தி பெருசா எதுவுமே கண்டுக்காம தூசி தட்டி அப்படியே விட்டுறாங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பத்திரிகை நிறுவனமும் ரிப்போர்ட்டரும் எடிட்டரும் இதை நம்ம உண்மையாவே மக்களுக்கு இன்னும் ஆழமா கொண்டு போய் சேர்க்கணும், சரியான ப்ரூஃபோட நம்ம கொடுத்தா இங்க நடக்கிற பிரச்சனையை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நியாயத்துக்காக போராடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சரியா இந்த நியூஸ் வெளியாகி அடுத்த 25வது நாள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுடைய முகத்தை மறைத்தபடி அந்த பெண்களுக்கு நடந்த கொடூரத்தை பத்தின, அசம்பாவிதங்கள் பத்தின அத்தனை உண்மைகளையுமே அந்த தைனிக் நவ்ஜோதி பத்திரிகையில ஒன்னா வெளியாக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பொய் நியூஸ்னு நம்பிக்கிட்டு இருந்த அஜ்மீர் மக்கள் இதை பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய மனதுக்குள்ள பயங்கரமான ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் தான் ஏற்பட ஆரம்பிச்சது. இவங்களுடைய இந்த ஆத்திரத்துக்கு தீனி போடுற விதமாக தான் அடுத்த நாளே மே 16 அந்த குற்றவாளிகளுடைய புகைப்படத்தோட பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய புகைப்படத்தை மறைச்சி சில ஆர்டிக்கலையும் உண்மைகளையும் நடந்த கொடூரங்களையும் ஒன்னா அந்த பத்திரிகையில வெளியிடுறாங்க. இதை படிச்சதும் மொத்த அஜ்மீர் நகரமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. மொத்த கடைகளும் அடைச்சி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அங்கங்க கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள் யாராவது, அதாவது தங்களுடைய மகள் யாராவது இந்த பத்திரிகைகளை வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும், முக்கியமா அஜ்மீர்ல வாழக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த நியூஸ் பேப்பரை வாங்குறதுக்காக கடைகள்ல அந்த நேரத்தில் முண்டி அடிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த செய்தி வெளியாகிற வரைக்கும் அமைதியில இருந்த அந்த அஜ்மீர் நகரம் இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கலவரத்தையும் ஒரு பெரிய போராட்டத்தையுமே சந்திக்க ஆரம்பிச்சது. 33 வருஷத்துக்கு முன்னாடி அஜ்மீர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த செய்தித்தாளில் வெளியான நியூஸ்லாம் என்னென்ன? ராஜஸ்தான் மட்டும் இல்லாம இந்திய வரலாற்றுகள்ல மறக்கவே முடியாத 1992 அஜ்மீர்ல நடந்த ஒரு கொடூரமான சம்பவங்களை பத்தின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம தெளிவா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்கள் டீமுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம இந்திய நாட்டோடைய சட்டப்படி பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய பெயரை, அதாவது அவங்களுடைய ஒரிஜினல் பெயரை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேற ஒரு பெயரை கொடுத்து இந்த கதையை தொடங்கலாம்.
இந்த கதையோடைய ஆரம்பம் 1990களில் இருந்து ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த அஜ்மீர்ல 2 பாப்புலரான ஸ்கூல் இருக்கு. ஒன்னு சோஃபியா ஸ்கூல், இன்னொன்னு சாவித்திரி ஸ்கூல். அஜ்மீர்ல வாழக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய பெண் பிள்ளைகளை இந்த 2 ஸ்கூல்ல தான் சேர்த்து படிக்க வச்சிருக்காங்க. குறிப்பா பூஜா என்ற பொண்ணு சாவித்திரி ஸ்கூல்ல அந்த நேரத்தில் 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வராங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு சின்ன வயதுல இருந்து தான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட தான் அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறது, அது சம்பந்தமான செய்திகளை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட அந்த நேரத்திலே தைரியமான ஒரு பொண்ணா இருந்தாங்க. மேற்கொண்டு இவங்களுடைய இந்த பள்ளி பருவம் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சுமன் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கமும் இவங்களுக்கு ஒரு நாள் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த சுமன் கூட பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே பயங்கரமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா 2 பேரும் காமனா பேசுறதுக்கு ஒரு டாபிக் கிடைச்சது. அதாவது இந்த சுமனுக்கும் அரசியல்ல அதிக ஈடுபாடு இருந்ததுனாலையும் அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலையும் இந்த 2 பேருமே நல்லா மிங்கிளாக ஆரம்பிச்சு அரசியல் சம்பந்தமான பேச்சுக்களை தான் அடிக்கடி இவங்க மீட் பண்ணும்போது பேசிக்கிட்டே வராங்க. இப்படியே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டெவலப் ஆகி போகுது. எந்த பிரச்சனையுமே இல்லாம அரசியல்ல அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பிளான் எல்லாமே இருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி மார்க்கெட் வழியா நடந்து வந்துகிட்டு இருந்த நேரத்துல ஒரு இடத்துல சுமனை பார்த்துருக்காங்க. அன்னைக்கு சுமனை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்ல நஃபீஸ் மற்றும் ஃபரூக் என்ற 2 பசங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த 2 பேரும் சுமனுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால, ஹே சுமன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நான் உங்க வீட்டு வழியா தான் போறேன், வா உன்னை டிராப் பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் சுமன் இந்த பூஜாவுமே அந்த 2 பசங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். பூஜாவுக்கு அந்த 2 பசங்களுடைய இன்ட்ரோ கிடைச்சதும் பயங்கர சந்தோஷம். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அஜ்மீர் தர்காவுடைய பாதுகாவலராக இருக்கிற காதிம்ங்கிற வம்சாவளியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதை தவிர இந்த 2 பேர்ல ஒருத்தன் யூத் காங்கிரஸ் பிரசிடென்டாவும் இன்னொருத்தன் வைஸ் பிரசிடென்டாவும் இருக்கிறதுனால அரசியல் ரீதியாகவும் ஒரு நல்ல பெயரும் ஒரு நல்ல முகமும் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதே சமயம் இவங்க அந்த ஊருக்குள்ள புல்லட்ல சுத்துறது, இதை தவிர கார்ல சுத்துறதுன்னு சொல்லிட்டு முடிசூடா மன்னர்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் பூஜாவுக்கு அவங்களுடைய இன்ட்ரோ கிடைச்சதுமே பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். மேற்கொண்ட அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் அரசியலில் இருக்காங்கன்னா தெரியல. பட் அந்த கான்வர்சேஷனுடைய முடிவில் அவங்க யூத் காங்கிரஸ்ல இருக்காங்கிறது தெரிஞ்சதும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுன்னா நம்மளுடைய அரசியல் ஸ்டெப்புக்கு இது பெரிய உதவியா இருக்கும்னு நினைச்சு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த பூஜா அந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொள்ளவும் செய்யறான். அதுக்கப்புறம் சுமன் கூட இந்த பொண்ணு அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் மறுபடியுமே ஒரு நாள் இந்த நஃபீஸும் ஃபரூக்கும் சுமனை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இந்த பூஜா அந்த இடத்துல நின்றுருக்கா. அந்த நேரத்தில் அவங்களுடைய பேச்சுக்களாலையும் அவங்களுடைய அரசியல் செல்வாக்கையும் பார்த்து மிரண்டு போன பூஜா, எனக்குமே அரசியலில் சேரணும், யூத் காங்கிரஸில் மெம்பர் ஆகணும், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னா அந்த 2 பசங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கா. உடனே அந்த ஃபரூக்கும் நஃபீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இன்னொரு நண்பனான அன்வரை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இந்த அன்வர் ஒரு ஃபார்மை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த பொண்ணு அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி முடிக்கிறா. அந்த பசங்க மேலே முழு நம்பிக்கையுமே இந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு நாள் பூஜா வழக்கமாக செல்லக்கூடிய நேரத்தில் ஸ்கூலுக்கு போகாமல் லேட்டாக அன்னைக்கு நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது நஃபீஸும் ஃபரூக்கும் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே பூஜா கிட்ட காரை நிப்பாட்டிட்டு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு போல, எங்கள் காரில் ஏறுங்க, நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பூஜாவும் எந்தவித எதிர்ப்பும் காட்டாம அந்த பசங்களுடைய காரில் ஏறி ஸ்கூலை நோக்கி போறா. பட் அந்த காரோ ஸ்கூல் கிட்ட நிறுத்தாம இந்த ஃபரூக்கோடைய ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸ்கூல் இங்கே இருக்கு, ஏன் நிப்பாட்டாம போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டா ஒன்றும் ஆகிட போறது கிடையாது, எங்களுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு வா, அங்கே நிறைய அரசியல் ரீதியான புத்தகங்கள், அரசியல் ரீதியான புகைப்படங்கள் எல்லாமே இருக்கு, இதை பார்த்தா அவனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பூஜாவுக்குமே அந்த பசங்களுடைய செல்வாக்கு மற்றும் அரசியல் ரீதியான செல்வாக்கை பார்த்து ஒரு மிரட்சி இருந்ததுனால அந்த பசங்களை நம்பி இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு இந்த பொண்ணு அந்த காரில் போயிருந்திருக்கா. பட் அப்படி காரில் போன இந்த பூஜாவுக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கொடூரம் நடக்க போகுதுங்கிறத அவ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை.
ஃபார்ம் ஹவுஸில் இறங்குனதுமே பூஜா அந்த இடத்துல அன்வரை பார்க்குறாங்க. அன்வர் கூட இன்னும் 2 பசங்களும் இருக்காங்க. இப்போ மொத்தம் 5 பசங்க கிட்ட அந்த இடத்துல இருக்காங்க. இந்த பூஜா மட்டும்தான் ஒரு பொண்ணு. இதில் நஃபீஸ் அப்படின்றவன் பூஜா கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு ஃபார்ம் ஹவுஸ்லாம் சுற்றி காட்டுறேன், இதை தவிர நாங்கள் எப்படி இந்த யூத் காங்கிரஸில் பிரசிடென்ட் ஆனோம் அப்படின்ற கதையுமே உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதை மற்றும் அரசியல் புத்தகங்கள் எல்லாத்தையுமே காட்டினபடி ஒரு ரூமுக்குள்ளே ஃபைனலாக இந்த பூஜாவை நஃபீஸ் அழைச்சிட்டு போயிருக்கான். அழைச்சிட்டு போன உடனே அவனுடைய கொடூரம் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த பொண்ணுக்கிட்ட காஞ்ச மாடு கம்புல பாஞ்ச மாதிரி வேக வேகமாக பாய ஆரம்பிச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி கண்ணா பின்னான்னு கிஸ் அடிக்க ஆரம்பிச்சான். ஆனா இது எதையுமே எதிர்பார்க்காத பூஜாவுக்கு அது பெரிய அதிர்ச்சியாகவும் ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் தான் அந்த நேரத்தில் கொடுத்துச்சு. உடனடியா அவனை தள்ளி விட்டு வெளியில ஓடி வராங்க. பட் அப்ப கூட நஃபீஸ் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சபடியே, இங்க பாரு, இந்த இடத்துக்கு நீ யார்கிட்டையும் சொல்லாம தான் இங்க வந்திருக்க, உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட யாருக்குமே தெரியாது, உன்னை அடிச்சு கொலை பண்ணி இங்கேயே புதைச்சிட்டுனா யாருக்குமே தெரியாது, நீ யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் இங்க வந்திருக்க, அதனால நான் சொல்றத கேட்டா உயிரோட நீ வீட்டுக்கு போகலாம், இல்லனா நீ இங்கேயே செத்துடுவ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். பூஜாவுக்கு அது வரைக்கும் அமைதியாகவும் சாந்தமாகவும் நல்லவன் மாதிரி பார்த்த நஃபீஸ் ஒரு அரக்க மாதிரி தெரிய ஆரம்பிச்சான். பூஜாவுடைய தொடை கைகால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாம அவங்க கிட்ட இருந்து மீளவும் முடியாம அவனுங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த பூஜா பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த நேரத்தில் தள்ளப்பட்டிருக்கா. ரூமுக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட பூஜாவை நஃபீஸ் தனக்கு தேவையான எல்லாமே பண்ணி முடிக்கிறான். அதோட பண்ணி விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணை உடம்புல எந்தவித துணியுமே இல்லாமல் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். அதே சமயம் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ இங்கே நடந்ததை பற்றி வெளியில் சொன்னீன்னா இந்த ஃபோட்டோவை உன்னுடைய அப்பா அம்மாவுக்கோ அப்படி இல்லைன்னா இந்த அஜ்மீர் நகரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருவேன், அதனால் நீ இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் முடிகிற நேரமாக பார்த்து அந்த பொண்ணை மறுபடியுமே அந்த ஊருக்கு ஒதுக்குவர இறக்கி விட்டு இருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பூஜாவால தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் இதை சொல்ல முடியாது. ஒருவேளை அப்பா அம்மா கிட்ட சொன்னா நீ ஏன் அங்க போனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஏற்படும். இதனால தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய நண்பர்கள் கிட்டையும் சொல்ல முடியாம ஒரு பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் நீண்ட நாட்கள் ஒரு பிரம்மையிலேயே இந்த பொண்ணு இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் மறுபடியுமே இவனுங்க வந்து இந்த போட்டோவை காட்டி, நீ இப்ப எங்க கூட ஃபார்ம் ஹவுஸுக்கு வரலனா இதை நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணை ரிப்பீட்டடா பல நாட்கள் இந்த மாதிரி மிரட்டி இவனுங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அழுது புலம்புறா, என்னை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கெஞ்சுறா. ஆனாலுமே அதை எதையுமே இவனுங்க காதில் வாங்கவே இல்லை. ஃபைனலாக அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, நீ இதில் இருந்து தப்பிக்கணும்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் இன்ட்ரோ பண்ணி வை, அவங்கள நான் பார்த்துக்கிறோம், ஒன்றை நான் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது MLM ஜாப்பில் எப்படி இன்னொரு ஆளை வேலைக்கு சேர்த்து விடு, அவன் வந்து இன்னொரு ஆளை சேர்த்து விடுவான் அப்படின்ற மாதிரி இருக்குமோ, அந்த செயின் ரியாக்ஷன் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பூஜா கிட்ட நீ தப்பிக்கணும்னா வேற ஒரு பொண்ணை எங்களுக்கு ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பூஜாவாலுமே எப்படி பண்றது, யாரை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் பல நாட்கள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் தொடர்ந்து இவனுங்க கிட்ட இருந்த மிரட்டல் வந்துகிட்டே இருந்ததுனால வேற வழி இல்லாம தன்னுடைய இன்னொரு தோழியான மீனாவை இந்த பசங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இந்த பசங்க எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் மாதிரி தான், இவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். மீனாவுமே அதை நம்பி அந்த பசங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பூஜா கிட்ட இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து மீனாவை எங்களுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டு வா, இங்க வந்து ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஒன்று நடக்குதுன்னு சொல்லி கூட்டு வா, மற்றபடி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பூஜாவும் மீனாவை போய் சொல்லி இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. பட் அங்கே பார்த்தா இந்த 5 பசங்களை தவிர வேற யாருமே இல்லை. உடனே பூஜா கிட்ட, நீ என்ன உன்னுடைய ஃபேமிலிலாம் வராங்கன்னு சொன்ன, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இஸ்ரத் அப்படின்ற ஒரு பையன் இந்த மீனா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கறது, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு பரிமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்தையுமே சுற்றி காட்டியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த மீனாவும் பூஜாவும் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. பட் இப்போ பூஜாவுக்கு நடந்த மாதிரி எந்த விஷயமுமே மீனாவுக்கு நடக்கல. மீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்க இப்போ நல்லவங்க, அவங்களுடைய நம்பிக்கையை வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி தான் அடுத்த தூண்டிலே போட போகிறாங்க அப்படின்ற எந்தவித ஆபத்தையும் உணராம அந்த 2 பெண்களும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாட்கள்லயே மறுபடியும் பூஜாவுக்கு ஒரு மிரட்டல் வர ஆரம்பிச்சது. இந்த முறை அதே மாதிரி பூஜா மீனாவை வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டு வராங்க. இந்த நேரத்திலையும் இஸ்ரத் வந்து தனக்கு நடந்த அந்த காதல்
தோல்வியை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே சுற்றி காட்டியிருந்ததுனால தோட்டத்தில் நான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அப்படி அவன் சுற்றி காட்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல பூஜாவோ மீதம் இருந்த அந்த பசங்க யாருமே இல்லை. இப்போ இந்த இஸ்ரத்தும் இந்த மீனாவும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மீனாவை ஒரு ரூம்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். அப்போது அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மீனா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இஸ்ரத்தோடைய அந்த கொடூரமான முகம் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. பின்பக்கமாக அந்த பொண்ணை போயிட்டு கட்டி அணைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பூஜாவுக்கு என்ன மாதிரி மிரட்டி சித்திரவதைகள்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மீனாவுக்கு அந்த கொடூரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பூஜாவை எப்படி இதை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த மீனாவையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் பயத்தோட உச்சிக்கு போன நடுநடுங்கி போன இந்த மீனாவால் அடுத்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஊருக்கு வந்ததுக்கு பிறகும் கூட அந்த பயத்தில் இருந்து அந்த பொண்ணு மீளவே இல்லை. நினச்சி ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து தினந்தோறும் இரவுகளில் தூங்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் இஸ்ரத் இந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த இஸ்ரத்தை பார்த்தாலும் சரி, இந்த பொண்ணு அவன் இருக்கிற தசை பக்கம் கூட நிக்காம வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த இஸ்ரத் இதுக்கு மேல மீனாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு பைக்ல சுத்துறது, அவளை மிரட்டுறதுக்கு முயற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே பண்ண ஆரம்பிச்சான். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல இஸ்ரத் வந்து நீ மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸுக்கு வரணும், நான் எப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸுக்கு கூப்பிடுறனோ அப்பெல்லாம் நீ வரணும், அப்படி வந்தா மட்டும்தான் இந்த போட்டோஸ் எதையுமே நான் வெளியில கொடுக்க மாட்டேன், அப்படி இல்லைன்னா உன்னுடைய ஸ்கூலுக்கும் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் அனுப்பிடுவேன். இதை தவிர உன்னுடைய ஸ்கூல்ல இருக்கிற பசங்க உன்னுடைய போட்டோவை பார்த்தா என்னெல்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சுப்பாரு. அதனால கண்டிப்பா நான் எப்பெல்லாம் கூப்பிடறனோ அப்பெல்லாம் நீ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம வரணும், உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரிப்பீட்டடா பூஜாவுக்கு எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் நடந்துச்சோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஃபைனலி இந்த பொண்ணாலையும் ஒரு கட்டத்தில் முடியாததுனால அந்த பொண்ணுமே என்ன மாதிரி மிரட்டுறாங்கன்னா, நீ இதில் இருந்து தப்பிக்கணும்னா வேற ஒரு பொண்ணை இதில் ஜாயின் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. இப்படியே தொடர்ந்து அந்த 2 வருடத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வர வச்சு இந்த 2 பெண்களுக்கு என்ன பண்ணானுங்களோ அதை அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கானுங்க. இதில் வினோதமான ஃபோட்டோஸ்லாம் என்னன்னா, அந்த பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகளை தொட்டு நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், இதை தவிர அவங்கள கிஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், அவங்கள ஹக் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் அப்படின்னு ரொம்ப கேவலமான அருவருக்க வைக்கிற மாதிரியான வினோதமான விஷயங்கள் எல்லாமே இந்த நாதாரிகள், இந்த கொடும் அரக்கர்கள் பண்ணியிருந்திருக்கானுங்க. இதில் இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரத் அண்ணா உன்னை வர சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் மீனாவை வந்து சோகேல் மற்றும் புத்தான் அப்படின்ற 2 பசங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த இஸ்ரத்லாம் கூப்பிடவே இல்லை, இவனுங்களுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த 2 பேரும் அன்னைக்கு மீனா கிட்ட அவனுங்களை விட ரொம்ப கொடூரமா மூர்க்கத்தனமா அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவனுங்களுக்கு தேவையான அந்த இச்சைகள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருக்கானுங்க. ஸோ இப்படியே ரிப்பீட்டடாக நடக்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்லவே முடியல. ஒருவேளை அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னால் நீ ஏன் வந்து அங்கே போன, நீ எதுக்காக அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்ட அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் வருமே தவிர நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு சொசைட்டியில் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. பட் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாராவது இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களை தான் அன்னைக்கு குறை சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த பாதிப்பை ஏற்படுத்தின அந்த குற்றவாளிகளை செகண்டரியாக தான் திட்டியே இருப்பாங்க. ஸோ இந்த பூஜா மற்றும் மீனா மாதிரியே இந்த 2 ஸ்கூல்ல இருந்தும் தான் பல பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து தங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒரு கட்டத்தில் சொன்னாலும் சில பேர் தன்னைத்தானே உயிரை மாச்சிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. சில குடும்பத்தார்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. பட் இன்னும் சில பெற்றோர்கள் அவனுங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட கேள்வி கேட்க முடியாமலும் எந்தவித எதிர்ப்பும் காட்ட முடியாமலும் அவ்வளோ பெரிய அதிகாரம் மற்றும் ஆள்பலம் பணபலத்துக்கு எதிராக இவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் அதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் அந்த அஜ்மீர் நகரில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அப்பா அம்மா வாழ ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ விஷயம் கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பூஜா மேலே தான் கோவம் வரும். பூஜா தானே இது ஆரம்ப புள்ளியாக இருந்தா, அவள் வந்து இதை நடந்தப்பவே அப்பா அம்மா கிட்டேயோ ப்ரெஸ் கிட்டேயோ அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்டேயோ போயிருந்தா இந்த விஷயம் வந்து அவளோட ஸ்டாப்பாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உண்மை என்னன்னு லோக்கலில் இருக்கிற சில ஜேர்னலிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ தான் சில அருவருப்பான விஷயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அது என்னன்னா, இந்த பூஜாவுக்கு ஆரம்பத்தில் சுமன் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் ஏற்பட்டுச்சுல, இந்த பையன் மூலியமாக தான் இவ்வளோ பெண்களும் பாதிக்கப்பட
ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நஃபீஸ், அன்வர், ஃபரூக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் பசங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க அந்த ஊர்ல இருக்கிற பல இளைஞர்கள் கூட ஒன்னா சேர்ந்து அங்க சரக்கடிப்பானுங்க. இதை தவிர போதைப் பொருட்கள்லாம் எடுத்துப்பாங்க. இந்த நேரத்தில் அவனுங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு வரக்கூடிய அந்த பசங்களை நல்லா போதையாக்கி அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அந்த பசங்க கிட்டையுமே தவறாக நடந்துப்பானுங்க. இந்த பசங்களையுமே அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு போதை தெளிஞ்சதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோவை வெளியில காட்டாம இருக்கணும்னா நீங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல தான் இந்த சுமன் அப்படின்றவனும் பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால தான் அவன் பூஜாவையே இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பான். தொடர்ந்து 2 வருஷத்துல 11 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற 100க்கும் மேற்பட்ட இந்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. இப்படி இந்த கொடூரங்கள் எல்லாமே அமைதியா நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படா இது வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது எப்போனா இந்த நஃபீஸ் பண்ண ஒரு சின்ன தப்புனாலதான். இந்த நஃபீஸ் என்ன பண்ணியிருந்திருக்கான், ஃபார்ம் ஹவுஸில் எடுத்த இந்த பெண்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புருஷோத்தமன் அப்படின்ற ஒருத்தனுடைய ஃபோட்டோ லேபுக்கு போயிருந்திருக்கான். அங்கே புருஷோத்தமன் கிட்ட நெகட்டிவ்லாம் கொடுத்து டெவலப் பண்ண சொல்லும்போது அவன் அங்கே இருக்கிற பெண்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகியிருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ணிட முடியாதுங்கிறதுனாலையும் நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நஃபீஸுக்கு தெரியாமல் அந்த நெகட்டிவோடைய இன்னொரு காப்பியை இவன் எடுத்து வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் யதார்த்தமாக தேவேந்திரன் என்ற இவனுடைய நண்பன் அவனுடைய லேபுக்கு ஒரு ஃபாரின் மேகசைன் காட்டி இதுல இருக்கிற பெண்கள்லாம் பாத்தியா எவ்வளவு சூப்பரா எவ்வளவு செக்ஸியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அப்போதான் அந்த புருஷோத்தமனுடைய மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ராட்சசன் வெளிவர ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் காட்டுற, நான் நம்ம ஊர்ல ரியலா நடந்த விஷயத்தெல்லாம் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ்ல ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த தேவேந்திரன் கிட்ட காட்டி இருந்திருக்கான். தேவேந்திரன் ஒன்னா பார்த்துட்டு மிரண்டு போயிருந்திருக்காரு. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஆயிருந்திருக்கு. ஒருவேளை அந்த போட்டோஸ்ல அவருக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல, என்ன நினைச்சாருன்னு தெரியல. திடீர்னு அந்த புருஷோத்தமனுக்கு தெரியாமலே ஒரு நெகட்டிவா அவர்கிட்ட இருந்து திருடி நேரடியா இன்னொரு லேபுக்கு போயிட்டு ஒரு சில காப்பிகளை எடுத்து அதோடைய போட்டோஸை எடுத்து தைனிக் நவ்ஜோதி என்ற பத்திரிகையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷ் குப்தாவுக்கும் இன்னொரு காப்பியை விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்புக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. இவர் இந்த இந்து அமைப்புக்கு அனுப்புவதற்கான காரணம் என்னன்னா, இதுல பாதிக்கப்பட்டிருந்தது எல்லாருமே இந்து பெண்கள், இந்த பாதிப்பை ஏற்படுத்தின அனைத்து பேருமே முஸ்லிம்கள். இதன் காரணமாக தான் இந்த இந்து பரிஷத் என்ற அமைப்புக்கு இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருக்காரு. அவங்களுமே ஒரு பக்கம் போலீஸுக்கு அந்த காப்பிலாம் அனுப்பி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஏப்ரல் 21 தைனிக் நவ்ஜோதி அப்படின்ற அந்த பத்திரிகையில இந்த நியூஸ் வெளியாக ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் நியூஸை பெருசா எடுத்துக்காத மக்கள் ப்ரூஃபோட போட்டாதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 15 மே 16 போட்டோஸோட நடந்த கொடூரங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா அவங்க போட ஆரம்பிச்சாங்க. இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய ஆட்கள். மேற்கொண்டு அந்த ஊரில் ரொம்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகங்கிறதுனால மக்கள் பயங்கரமாக கோபமாகி அது வரைக்கும் ஒத்துமையாக இருந்த மக்களுடைய மனசில் ஒரு விதமான பிரிவினையும் அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிச்சது. பயங்கர கலவரம், கடையெடுப்பு எல்லாமே அந்த நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சது. போலீஸுமே நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸோடைய ப்ரெஷர்னால இந்த வழக்கை விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டிஎஸ்பி கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு கொஞ்ச நாட்கள்லயே இந்த கேஸ் மாற்றம் செய்யப்படுது. இந்த கேஸை விசாரணை பண்ண சிஐடி ஆஃபீஸர் ஆரம்பத்தில் 8 பேரை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 10 பேர் அப்படின்னு மொத்தம் 18 பேரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 18 பேரையுமே ஒரே நேரத்தில் கைது பண்ணாம வெவ்வேறு காலகட்டத்தில் தான் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த நியூஸ்லாம் வெளியான நேரத்தில் பல பேர் தலைமறைவா ஆயிட்டாங்க. அதே சமயம் சில பேர் லேட்டா வந்தும் கூட ஆஜராக ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த வழக்கு 32 வருஷம் கிட்ட நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த குற்றத்துல 100 பெண்கள் கிட்ட பாதிக்கப்பட்டாங்கன்னு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஒரு சில பிரஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா 250க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு, அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசருடைய மகள்களும் இருக்காங்க, அவங்களுடைய பெயர்கள் எதுவுமே வெளியில வரல அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சது. இவ்வளவு விஷயங்கள் நீங்க கேட்டதும் உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கோபம் வரும். இந்த கேஸ் எதனால 32 வருஷம் கிட்ட நடந்துச்சு? ஆட்சியாளர்கள் சரியில்லையா, காவல்துறை சரியா விசாரிக்கலையா, நீதிமன்றம் சரியான முறையில விசாரணையை நடத்தலையா, அப்படி இல்லைன்னா இந்த வழக்கில் வாதம்னா வக்கீல்னாலையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு கோபம் வரும்.
பட் உண்மையாவே இந்த வழக்கு இவ்வளோ வருஷங்கள் இழுத்தடிப்பதற்கான மிக முக்கிய காரணமே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்கள் தான். இந்த கேஸ்ல போலீஸுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னன்னா, இதுல சம்பந்தப்பட்ட பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஒரு சில பெண்கள் தங்களுடைய உயரம் மாச்சிக்கிட்டு அவங்களே இறந்து போயிட்டாங்க. சில பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. புருஷோத்தமன் கிட்ட இருந்து மீட்டெடுக்கப்பட்ட போட்டோக்கள்ல வெறும் 30 பெண்களை மட்டும்தான் போலீஸால அடையாளம் காண முடிஞ்சிச்சு. அந்த 30 பேருக்கிட்டையுமே போலீஸ் போயிட்டு எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண்களும் அந்த பெண்களுடைய குடும்பத்தார்களும் இதை செய்யறதுக்கு முன் வரவே இல்லை. இதில் ஒரு 16 பெண்கள் மட்டும்தான் தாமாகவே முன் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வாக்கு மூலமா வீடியோ ஆதாரமாக கொடுத்தாங்க. ஏன்னா கோர்ட்டில் ஹியரிங் வரும்போதெல்லாம் இந்த பெண்கள் அங்கே வந்தாங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மொத்த ஊருக்கும் தெரிஞ்சிடும், அதனால அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 பெண்களும் வீடியோ ஆதாரம் மூலியமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்ட 18 பேர்ல வேற வேற கேட்டகரியில அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. முக்கியமா சில பேர் வந்து அந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்காகவும், சில பேர் அந்த ஆதாரங்களை அழிச்சதுக்காகவும், சில பேர் அந்த பெண்களை பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேற வேற வழக்குகள்லாம் போடப்பட்டு இந்த 18 பேர் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருந்துச்சு. இந்த எல்லாருமே ஒரே டைம்ல அரெஸ்ட் பண்ணப்படல, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைம்ல அரெஸ்ட் பண்றாங்க. இந்த குற்ற செய்தி வெளியே வந்ததும் மெயின் குற்றவாளியா சொல்லப்படுற சில பேர் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு தான் தாமாகவே முன் வந்து ஆஜரும் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால தான் 32 வருஷங்களா இந்த விசாரணை இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்முடைய சிஆர்பிசி செக்ஷன் 273 என்ன சொல்லுதுன்னா, கோர்ட்ல பாதிக்கப்பட்ட ஆட்கள் குற்றம் சுமத்தப்பட்ட ஆட்கள் முன்னாடியும் அவங்களுடைய வக்கீல் முன்னாடியும் அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை வாக்குமூலமா கொடுக்கணும், அதை கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும். அந்த குற்றவாளிகளும் அவங்களுடைய லாயரும் பாதிக்கப்பட்ட ஆட்கள் கிட்ட, எதிர்தரப்பு வாதிக்கிட்ட அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு நம்முடைய சட்டம் அனுமதிக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை யாராவது பொய் சாட்சி வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்ற காரணத்தினால தான் சாட்சி சொல்லக்கூடிய ஆட்கள் கிட்ட இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாமே கேட்கப்படும். இந்த வழக்கிலுமே அதே மாதிரி தான் அந்த பெண்கள் கிட்டையும் கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால இந்த கேஸ் எப்பெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் இந்த பெண்கள் அனைவருமே, அதாவது தாமாகவே முன் வந்து வாக்குமூலம் கொடுக்க வந்த அந்த பெண்கள் எல்லாருமே அந்த சம்பவத்தை மறுபடியும் முதல்ல இருந்து ஒண்ணு விடாம கோர்ட்ல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல ஒரு கட்டத்துல வெறுப்படைஞ்சு போனவங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வர்றதையுமே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. கடைசியா 3 பேர் மட்டும் பல வருஷமா திரும்ப திரும்ப இந்த கோர்ட்ல வந்து அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எப்பெல்லாம் புதுசா அரெஸ்ட் நடக்குதோ இல்ல சரண்டர் நடக்குதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு நடந்த அந்த கொடூரத்தை பத்தி அந்த பெண்கள் வந்து மறுபடியுமே போலீஸால கூட்டு வரப்பட்டு கோர்ட்ல வாக்குமூலமா கொடுக்க வைக்கப்பட்டாங்க. பட் இவங்க தங்களுடைய வாழ்க்கையில அந்த நடந்த சம்பவத்தை மறக்கணும்னு எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் மறுபடியுமே போலீஸ் அவங்க கிட்ட வந்து கோர்ட்டுக்கு வாங்க வாக்குமூலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இதுல வெறுப்பாக்கி போன ஒரு பொண்ணு 2021 ஜட்ஜு முன்னாடியே பயங்கரமா சத்தம் போட்டு என்ன மறுபடியும் எதுக்கு கோர்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த விஷயம் நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, நானும் இதுல மறந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன், சும்மா என்னை கூப்பிட்டு எதுக்காக பல வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பேர குழந்தைகள் கூட பிறந்துட்டாங்க, ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு வரும்போது என்னுடைய கணவர்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வரேன், இதுக்கு மேல என்னால முடியாது, இனிமே என்னை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு முன்னாடியே அந்த பொண்ணு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்க இருந்த மொத்த கோர்ட்டுமே அவங்களுடைய அந்த சத்தத்திலையும் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மொத்த கோர்ட்டுமே அந்த நேரத்தில் அமைதியாக இருந்திருக்கு. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட புருஷோத்தமன், அதாவது அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சிருந்தாருல, அந்த புருஷோத்தமன் ஒரு கட்டத்தில் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி கூட தன்னுடைய உயிரை மாற்றி இருந்திருக்காரு. அதே சமயம் 1998 ராஜஸ்தான் ட்ரையல் கோர்ட் 8 பேருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பை வழங்குது. அதுக்கப்புறம் ராஜஸ்தானுடைய ஹைகோர்ட்ல 8 பேரும் அப்பீல் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் 2001 4 பேர் நிரபராதினி ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. அப்படி ரிலீஸ் ஆன 4 பேரில் 2 பேர் அந்த ஃபோட்டோ லேப்ல வேலை பார்த்தவங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கு. அங்க 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2012 போக்சோ சட்டம்லாம் ஏற்றப்பட்டதுனால ஃபைனலி 2024 ஆகஸ்ட் மாசத்துல போக்சோ சட்டத்தின் கீழே நஃபீஸ், நசீம், சலீம், இக்பால், சோகைல், சயீது ஜாமீர் அப்படின்னு சொல்லிட்டு 6 குற்றவாளிகளுக்கும் வாழ்நாள் சிறை தண்டனையை அந்த நேரத்தில் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. தற்போதைக்கு இந்த 6 முக்கிய குற்றவாளிகளும் சிறையில தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த கேஸில் நான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறது என்னன்னா, இந்த புருஷோத்தமனுடைய செயல்கள் தான். இந்த புருஷோத்தமனுடைய லேபுக்கு, அதாவது அந்த ஃபோட்டோ லேபுக்கு வந்து இந்த நஃபீஸ் அந்த நெகட்டிவ்லாம் எடுத்துகிட்டு வந்தப்பவே இவன் நேராக போலீஸ்கிட்டேயோ ப்ரெஸ்கிட்டேயோ போயிருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் எதுவுமே அவனுக்கு நடந்திருக்காது. ஆனால் அவன் அதை எதையுமே பண்ணலை. அந்த நஃபீஸுக்கே தெரியாமல் அந்த நெகட்டிவை எடுத்து வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கக்கிட்டையும் நிறைய ஆண்கள்கிட்டையும் அந்த ஃபோட்டோஸை விற்க ஆரம்பித்தான். இன்றைக்கி அந்த பான் வீடியோஸ் பார்க்குறது, பான் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோஸ்க்காகவும் சிடிக்காகவும் எத்தனை பேர் எவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் அஜ்மீரில் இருந்த அந்த பசங்களும் ரியல் ஃபோட்டோஸை, அதுவும் அந்தரங்க உறுப்பில் கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்காக எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம், எத்தனை காப்பி வேணாலும் வாங்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு போய் தான் இந்த புருஷோத்தமன் கிட்ட அவ்வளோ ஃபோட்டோஸ் காப்பியாக வாங்கியிருக்காங்க. இவனுமே நல்லா காசு பார்த்துருந்துருக்கான். ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை போய் நம்ம வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிக்கல. இதில் இருந்து நம்ம காசு பார்க்க முடியுமா அப்படின்னு அவன் நினச்சதுனால கடைசியில் அவனுமே ஒரு முக்கிய குற்றவாளியாக இதில் ஆயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் மானம் தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை தானே மாச்சிருந்திருக்கான். ஃபைனலி இதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதில் என்ன இருக்குது, நீ என்னுடைய ஃபோட்டோஸ் தானே நீ வச்சுக்க, நீ எடுக்கிற உன்னுடைய அம்மாவுக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கு அக்காவுக்கு இதே தானே இருக்குது, என்ன எடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு தைரியமாக இருங்க. ஒருவேளை அப்படி ஃபோட்டோஸ் மாட்டிக்கிட்டுனா அப்படி யார் ரிலீஸ் பண்ணுறானோ, அப்படி யார் அந்த ஃபோட்டோஸை எடுக்கிறானோ அவனை தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும், அவனை தான் நம்ம திட்டணும், அவனை தான் நம்ம தண்டிக்கணுமே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களையோ பாதிக்கப்பட்ட ஆண்களையோ நம்ம தண்டிக்கக்கூடாது. அவங்கள இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்கள நோக்கடிச்சிட கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் நம்முடைய ஊர்ல நடந்திருக்கு. நாளை பின்னா நம்முடைய ஊர்ல இந்த மாதிரியான பெண்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைங்க கிட்ட, அடுத்த தலைமுறைகள் கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டா பெண்களை பார்க்கக்கூடாது, அவங்கள போட்டோஸ் எடுத்து மிரட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வளர்த்தாலே நாளை பின்ன இந்த மாதிரியான இளைஞர்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு ஒரு வழிவகையை நாமளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்த்தாலே பாதி பிரச்சனை இங்கே நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்த அஜ்மீர் கொடூரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.